பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவர் அரை நூற்றாண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். இன்றும் நேற்று யாரோ உழைத்த உழைப்பிலே திமுக அதிமுக மாதிரி இந்த கட்சியை தன்னகத்தை கையகப்படுத்தவில்லை. தானே ஒரு சுயம்புவாக உருவாக்கி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற வன்னி சங்கமாக உருவாக்கி 35 ஆண்டுகளாக கட்சியாக மாற்றி இன்றைக்கு உருவாக்கி உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய வேத வாக்கு. ஐயா அவர்களை ஒருவர் குலதெய்வமாக இன்றைக்கு நினைச்சு நாளைக்கு குலதெய்வத்தை மாற்ற முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே நான் பிறக்கும் பொழுது என்னுடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா, என் உயிர் போகும் வரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பதை நாம் அனைவரும் மனதார உருக்கி இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, தீர்மானம் 2 வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணியை உருவாக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது. விரிவா தமிழ்நாட்டில் சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என எல்லோராலும் பேசப்பட்டு பாமக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் சமீப காலமாக நடைபெற்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறாத நிலை உருவாகிவிட்டது. எனவே 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணி உருவாக்க வாழும் தெய்வம் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இப்பொதுக்குழு முழு அதிகாரம் வழங்கி ஒருமனதாக முடிவு செய்கிறது.